எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிகவும் பயனுள்ள ஒரு கீரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது அது என்னென்ன நன்மைகளை நமக்கு தருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ மணத்தக்காளி கீரை நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய வியர்வையை, சிறுநீரை அதெல்லாம் பெருக்கி நமக்கு உடம்பு குறையிறதுக்கும் உடம்புல கெட்ட கொழுப்புகள் அதிகமாக சேராமையும் அது பாதுக்குது. மணத்தக்காளி கீரையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது காச நோய் இருக்கவங்களுக்கு, அப்புறம் இருமல், இலைப்புன்னு சொல்கிறது பிராங்கியல் ஆஸ்துமா அப்படிங்கிற ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ரொம்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னா என்னென்னா அந்த வாய் புண்ணு, வயிறு புண்ணு, வாயில் அடிக்கடி புண்ணு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் புண்ணு எதனால் வருதுன்னா வயிறில் அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறதும், காரம் அதிகமாக சேர்த்துக்கிறதும், அந்த மாதிரி சாப்பிட்றதுனால வயிற்றில் அல்சர்ஸ் கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான புண்ணு அதிகமாக இருக்கும். அந்த புண்ணு அதனுடைய ஃப்ளேரப்பாக ஆகும்போது அதனுடைய தாக்கம் தான் வாயிலையும் புண்ணு வருது. அந்த மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையை ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். அப்புறம் அதை வாயில் நல்லா வாய் கொப்பளிக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த கீரை பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம், கடைஞ்சி சாப்பிடலாம். இந்த கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை உடையதாக இருக்கும். அதனால நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடித்தமான விதத்தில் நம்ம செஞ்சு கொடுத்து அதை சாப்பிட்டுட்டே வந்தால் அவங்களுக்கு அந்த அல்சர் ப்ராப்ளம் ஆகட்டும், இருமல், இலைப்பு நோய் ஆகட்டும், அது எல்லாமே குணப்படுத்தக்கூடிய ரொம்ப நல்ல கீரை மணத்தக்காளி கீரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி மாதிரி சின்னதாக ஒரு விதை இருக்கும். அந்த விதை ரொம்ப நல்லது. அந்த விதையை நம்ம பருப்பு சாம்பார் அந்த மாதிரி வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உடம்பு எடையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் நல்ல பசியை தூண்டக்கூடிய நல்ல கீரை மணத்தக்காளி கீரை. இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது இது ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய செரங்கு, அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் தலை முடிக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும், நல்ல க்ரோத் இருக்கும், ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கீரையாக மணத்தக்காளி கீரை நமக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்குது. அது மாதிரி இந்த சத்து நிறைந்த மணத்தக்காளி கீரையை கொஞ்சம் கசப்பு இருந்தாலும் சித்தர்கள் சொல்லுவாங்க, முன்னாடி இனிப்பு சுவை எடுத்துக்கணும், சாப்பிட்டு முடிக்கும் போது கசப்பு சுவையை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கசப்பு சுவை வயிற்றுல இருக்க புண்ணு, அப்புறம் வயிற்றுல புழுக்கள் அந்த மாதிரி இருந்த சின்ன குழந்தைங்களுக்கு, அது சின்ன குழந்தைங்க கையை வாயில் வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய வயிற்று தொற்று அந்த புழுக்கள்லாம் வரக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற குடல் புழுக்களுக்கு மணத்தக்காளி கீரையை அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த குடல் புழுக்களும் அழிஞ்சிடும். அவங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய ஒரு கீரையாக இருக்குது. அதனால் இந்த நல்ல பயனுள்ள கீரையை எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாரும் நல்ல பலனை அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.